எப்போ பாஸ்தா வாங்கினாலும் நான் வந்து இந்த முட்டை போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணுவேன். இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பட்டர் கார்லிக் போட்டு நான் பாஸ்தா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஃபஸ்ட்டுலாம் கூட அமைதியாக தான் இருந்தார். ஆனால் இதில் பாலை ஊற்றுனதுக்கப்புறம் இல்லை இது ஸ்வீட்டாக இருக்கும், இது நல்லா இருக்காது அப்படின்ட்டாரு. ஏன்னா எனக்கும் அந்தளவுக்கு ஸ்வீட் பிடிக்காது, அவருக்கும் அந்தளவுக்கு ஸ்வீட் பிடிக்காது, ஸ்பைசி தான் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி இது சூப்பராக இருந்துச்சு, நான் சொல்கிறேன் அப்படின்னு. முதல்ல பாஸ்தாவை ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இது கூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு பல் சேர்த்து நல்லா அதில் வதக்கி இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட 2 சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஆரிகனோ, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வேக வச்சு வச்சுருக்க ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீமி பாஸ்தா ரெடி. இது ஸ்பைஸியாக தான் இருக்கும், ஸ்வீட்டாலாம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.